Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது உடம்ப வந்து தங்கம் போல ஜொலிக்க வைக்கக்கூடிய ஒரு இயற்கையான குளியல் பொடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குளியல் பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஷைனிங் கொடுக்கும் உடம்புக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்புல கருமை படைஞ்சிருந்தால் அந்த கருமையும் இது வந்து போக்கும். இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு நான் வந்து இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் எடுத்திருக்கேன். இந்த பொடியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பொடி. இதில் முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஆவாரம்பூ. இதுதான் ஆவாரம்பூ. இது நல்லா காய வச்சு இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து ஆவாரம்பூன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி, இது வந்து உடம்புல இருக்கிற கருமையை போக்கும். வெற்றிவேர், இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக உபயோகிக்கலாம். அதுக்கப்புறம் வேப்பிலை வந்து வேர்க்குரு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கும். ஆரஞ்சு பழத்தோலில் வந்து நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிலில் ஒரு நாள் முழுக்க நல்லா காய வச்சுருங்க. நிறைய அரைக்கும் பொழுது நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். சப்போஸ் கம்மியாக அரைக்கிறீங்கன்னா மிக்சியில் போட்டே அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பொடியை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி வந்து ரொம்ப நல்ல ஷைனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.